கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆத்தூர் தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்து ஆலய திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே திருத்துவ திருநாளுக்கு பின்வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் அனைவரையும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அருளும் நம்மில் பெருக ஆண்டவர் அருள் புரிவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்திலும் நம்முடைய திருச்சபையின் வழியாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது சாட்சியாக வாழ்வதே சீடத்துவம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம்தான் நாம் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு அனுபவத்திலும் வயதிலும் முதிர்ந்த பவுலடிகளார் எழுதின கடிதத்தின் பகுதிதான் இந்த பகுதி. தீமோத்தேயுவை நல்ல ஒரு சீடத்துவத்தின் அடிப்படையிலே உருவாக்கின பவுலடிகளார் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அநேகருக்கு முன்பதாக சாட்சியாக வாழ வேண்டும், அதுதான் சீடத்துவத்தினுடைய சிறப்பு என்பதனுடைய அருமையை இந்த கடிதத்தின் வழியாக பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, சாட்சியாய் வாழுகின்ற சீடத்துவம் எப்படிப்பட்டது என்பதை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கூறுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்கிறார். பின்பற்றி வர விரும்பினால் என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பு எல்லாரும் கட்டாயம் என்னை பின்பற்ற வேண்டும் என்பதை விட, பின்பற்றி வர நீ விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து வரும்படியான ஒரு அழைப்பினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய திருச்சபையாரே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஃபாலோ மீ என்ற அறைகூவல் விட்டு தம்முடைய மக்களை அழைப்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அந்த அழைப்பினை ஏற்று இழப்புகளை பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக பின்பற்றி அவரை சார்ந்து வாழ்ந்த மக்கள் தான் சீடர்கள். சீடனை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை மெத்தடிஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 260 முறை இந்த வார்த்தை வருகிறது. இதனுடைய பொருள் கற்றுக்கொள்ளுதல் என்று இதனுடைய அர்த்தம் நாம் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக கிரேக்கர்கள் இதனை கற்றுக்கொள்ளுதல் அல்லது மாணவர்கள் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தினார்கள். சீடர்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்ல சிலவற்றை இழந்தும் சிலவற்றை விட்டுவிட்டும் சென்று அவரை பின்பற்றி அநேக காரியங்களை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்ந்ததுதான் சீடத்துவம். அப்போ சீடத்துவம் என்பது கற்றுக்கொண்டு பின்பற்றி தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே சீடத்துவம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை திருச்சபையின் வழியாக தருகிறார். சரியான காரியங்களை சரியான நபரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது சிறப்பாய் அமையும். ஆண்டவர் ஒரு நல்ல குருவாக, ஒரு நல்ல மாதிரியான ஒரு குருவாக அமைகின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனத்திலேயும் செல்வந்தரான ஒரு இளையர் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ கட்டளைகளை எல்லாம் கடைபிடி என்று சொல்கின்ற போது, நான் சிறுவயதிலிருந்தே நான் இதையெல்லாம் செய்கிறேன். அப்ப ஆண்டவர் அடுத்ததாக அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் உனக்குள்ளதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகின்ற போது,
22ஆம் வசனம் குறிப்பிடுகிறது, வருத்தத்துடன் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போது வருகின்ற இழப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு வர மனதில்லாமல் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினால் வரும் அல்லது கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி வாழ்கின்ற சீடனாக அல்லது சீடத்துவத்தின் பண்புகளை உள்ளடக்கியவனாக வாழ்வது சற்று கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த கடினமான காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இதைதான் ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பகுதிக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அருட்பணியாளர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாய் நம்முடைய பகுதியிலே 300க்கும் மேற்பட்ட திருச்சபைகளையும் 200க்கும் மேற்பட்ட பாடசாலைகளையும் நிறுவிய அருட்திரு இரானியஸ் ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற போது 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பெரியப்பா வீட்டிலே வளர்கின்றார். கர்த்தருடைய அழைப்பு வருகின்றது. அவருடைய பெரியப்பா விரும்பாத ஒரு சூழல். ஜெபித்து விட்டு ஆண்டருடைய அழைப்பு மறுபடியுமாக எனக்கு வருகிறது, நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களோ உன்னை ஒரு தத்து பிள்ளையாக வளர்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டருடைய அழைப்பை உணர்ந்து வருகின்றார். சென்னையிலிருந்து திருநெல்வேலி பகுதிக்கு வருகின்றார். மேலை நாடுகளிலிருந்து பயணப்பட்டு பல மைல் தூரம் வந்து நம்முடைய பகுதிக்கு, குறிப்பாய் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னைக்கு வந்து நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிக்கு வருகின்றார். 400க்கும் மேற்பட்ட திருச்சபைகள், 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், ஆண்டவர் பணி செய்ய சீடராக சீடத்துவத்தை உருவாக்கினவர்கள். அவர்கள் ஆண்டவருடைய நற்கந்தங்களாக சாட்சியாய் வாழ்ந்து சீடத்துவத்தினுடைய அருமையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சாட்சியாக வாழ்வதே சீடத்துவம். எப்பொழுது நாம் நம்முடைய சாட்சியை சீடத்துவத்தின் வழியாக வெளிப்படுத்த முடியும்? முதலாவதாக ரூத் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்ற போது, அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான ஒரு சீடத்துவம். அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான ஒரு சீடத்துவம். சிறப்பாய் வாழ்ந்த ஒரு குடும்பம் எல்லாம் இழந்து போன நிலையிலே இழப்பின் மத்தியிலே நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள். இந்த சூழலிலே தான் மாமியாரை பற்றி கொண்டு மருமகள் ரூத் தேவனை சொந்த இரட்சகராக, மீட்பராக, கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேம் வருகின்றார்கள். எலிமலைக்குவினுடைய குடும்பம் வாழ்க்கை இழந்து, வாழ்வின் ஆதாரங்கள் அனைத்தும் இழந்த நிலையிலே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி மருமகளான ரூத் மாமியாரை பற்றி கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இழப்பின் மத்தியிலும் அனைத்தையும் இழந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்பி வந்த ஒரு குடும்பமாக நாம் இதை பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்வு இதற்கு ஒரு நல்ல சான்று. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புறப்பட்டு சென்றார். முதல் மிஷனரியாக செல்கிறார். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, அன்பு திருச்சபையாரே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவருக்காக அனைத்தையும் இழந்தாலும் கர்த்தரை பின்பற்றி வாழ்வதின் வழியாக நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் ஒரு சான்றுள்ள வாழ்வின் சீடத்துவம். அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதுதான் சீடத்துவம். ஆண்டவரை பின்பற்றி வாழ்வதுதான் சீடத்துவம். இந்த சீடத்துவத்தினுடைய செயல்பாடுகளை தான் ரூத்தினுடைய குடும்ப வாழ்வில் இருந்து, ரூத் சரித்திர புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வது அதுதான். ரெவரண்ட் பெஸ்ட் ஐயர் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே, நம்முடைய தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் கிறிஸ்டியா நகரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு பிரயாணப்பட்டு வருகின்றார்கள் கர்த்தருடைய அழைப்பை பெற்று.
பாடசாலையை நிறுவினார்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார்கள், இன்னும் பல திருச்சபைகளை எல்லாம் உருவாக்கினார்கள். இந்த குடும்பத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது இன்னும் நாம் கர்த்தருக்காக ஆண்டவரை பின்பற்றி செல்வதற்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஏதுவாய் அமையும். இந்த தம்பதியினர் கிறிஸ்டியா நகரத்திற்கு வந்து உடன்குடி பகுதியிலே வந்து ஊழியத்தை செய்கின்ற போது முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. 1847 பிறக்கும் போதே மரித்து விடுகிறது. 1848 அடுத்த ஆண்டிலே இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு ஆண்டில் அதுவும் மரித்து போகிறது, மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலே. மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. 9 வாரம் மட்டுமே இருந்து உயிர் துறக்கிறது. உற்றார் உறவினர்களை விட்டு 6000 மைல் கடந்து வந்து அனைத்தையும் இழந்த பின்னும் கர்த்தருக்காக வாழ்ந்து மகிமையான திருச்சபையை, ஆசீர்வாதமான அகவிருள் நீக்கி அறிவொளி வீசுகின்ற பாடசாலைகளை நிறுவி நம்முடைய திருமண்டலத்திலே ஆசீர்வாதமான ஒரு பகுதியாய், பட்டணமாய் கிறிஸ்டியா நகரத்தை கர்த்தருடைய நாமத்திலே உருவாக்கினார்கள். அன்புக்குரிய திருச்சபையோரே, சாட்சியாய் வாழ்வதே சீடத்துவம். இன்னைக்கு நம்முடைய சாட்சி, நம்முடைய சீடத்துவம், நம்முடைய சீடனுக்குரிய பண்புகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருகின்ற போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழல் நமக்குண்டோ? ஆண்டவரிடத்திலே கேட்போம். திருமறை வரலாற்றிலும் திருச்சபை சரித்திரத்திலும் கர்த்தருக்காய் இழந்த மக்கள் தரித்திரரானதில்லை. அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான ஒரு சீடத்துவம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே பார்க்கின்ற போது, அதிலும் குறிப்பாய் லூக்கா 5, 10, 11 பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பு சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வு. வாழ்வின் ஆதாரமான பணியை விட்டுவிட்டு பரமழைப்பை பின்பற்றி பரமனினுடைய பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து அவரை தம்முடைய பணிக்கென்று அழைக்கின்ற போது அவற்றை விட்டு விட்டு செல்கிறார். ஆதாரத்தை இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். ஆதாரத்தை இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். இரண்டாவதாக அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆயத்துறையில் பணி செய்து கொண்டிருக்கின்ற மத்தேயுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். மத்தேயுவும் ஆயத்துறையில் பணி செய்த அந்த பணி பொறுப்பினை விட்டுவிட்டு பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படைந்தவராய் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலே அங்கிருந்த யூதர்களுக்கு குறிப்பாக ஆயத்துறையில் பணி செய்த மக்களை பிடிக்காது. அது ஒரு சாபமான பணியாக, பாவத்திற்கு உரிய ஒரு பணியாக கருதினார்கள். 2 விதமான வரி வசூலிக்கின்ற மக்கள் இருந்தார்கள். ஒன்று, அங்கிருந்த ரோமரசிடமிருந்து நேரடியாக வரி வசூலிக்கின்ற பணி. இன்னொன்று, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டு இவர்கள் ஒரு கட்டணத்தை வசூலித்தார்கள். இந்த மத்தேயு இருந்தது 2வது விதமான பணி. அங்கிருந்த அரசிடம் குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டு இவர்கள் மக்களிடத்திலே அதிகமான ஒரு வரியை வசூலிக்கக்கூடிய ஒரு பணியை செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்களுடைய ஆதாரத்தை இழந்தாலும் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சீடத்துவத்தில் இடம் பிடிக்கின்றார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுலடிகளார் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். தேமா இந்த பிரபஞ்சத்தின் ஆசையினால் பிரிந்து செல்கிறார், எங்களை விட்டு ஊழியத்திலிருந்து விலகிக் கொள்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்தூர் கிறிஸ்து ஆலய திருச்சபையாரே, இந்த உலக ஆசை, உலக பணிகள், உலகம் சார்ந்து நமக்கு வரக்கூடிய ஆதாயங்கள், இவைகளெல்லாம் இழந்து போனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி
உங்களையும் என்னையும் அழைத்து வாழ்வு கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து அவரை சேவிக்கின்ற மக்கள் கூட்டமாக அவரை பிரதிபலிக்கின்ற நல்ல வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார். நல்ல திருச்சபையை தந்திருக்கின்றார். நல்ல குடும்பங்களை தந்திருக்கின்றார். நல்ல அருட்பணியாளர்களை, ஊழியர்களை தந்திருக்கிறார். நல்ல ஊழியங்களை தந்திருக்கின்றார். நாம் இன்னும் நம்முடைய உலக சார்ந்த பணிகளை, உலகம் சார்ந்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்ற நிலை, ஆண்டவரை பின்பற்ற தயக்கம், ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு சாட்சியாய் எழுந்து பிரகாசிப்பதற்கான காலங்களை மழுங்கடிக்கிற தன்மைகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த வாரத்திலே நம் ஆண்டவர் தருகின்ற அழைப்பிற்கு செவி சாய்த்து எல்லாம் இழந்தாலும் நான் கர்த்தரை பின்பற்றுவேன், அந்த பரம தரிசனத்திற்கு நாம் வர நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய பகுதியிலும் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டல பகுதிகளிலும் அயர்லாந்து தேசத்திலிருந்து இந்தியா வந்து 1838 ஆண்டிலே பணி செய்தவர் பேராயர் கால்டுவெல் ஐயா அவர்கள். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர், பேராசிரியராக பணிபுரிந்தவர், புரொஃபஸராய் காணப்பட்டவர். அவர் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று இந்தியா வந்து பெரிய விபத்து, இருப்பினும் ஆண்டவர் அவருடைய உயிரை காப்பாற்றுகின்றார். சென்னையிலிருந்து இடையன்குடிக்கு கால்நடையாக நடந்து வந்தவர். மொழி, சமூகம், கல்வி, மருத்துவமனைகள், திருச்சபை சார்ந்த, ஊழியம் சார்ந்த நிலங்கள் என்று சொல்லி அனைத்திலும் அற்புதமாய் திகழ்ந்து, மொழிக்கும் சரி, திருச்சபைக்கும் சரி, கல்வியிலும் சரி, மருத்துவ பணியிலும் சரி, சமூக பணியிலும் சரி, கர்த்தருக்கென்று தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து சிறப்பான ஆசீர்வாதமாய் பேராசிரியராய் பணி செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக ஆதாரத்தை இழந்து இங்கு வந்து பணி செய்து சாட்சியுள்ள ஒரு சீடத்துவம் வாழ்ந்தார்கள். அதே போல நம்முடைய பகுதியிலே, நம்முடைய பேராலயம் அமைந்திருக்கின்ற நாசரேத் பகுதியிலே மர்காசி செய்யறவர்கள் ஆண்டுடைய பணியை செய்தார்கள். பேராயர் கால்டுவெல் அவர்களுடைய மிஷனரி தரிசன செய்தியை கேட்டு ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து மருத்துவக் கல்லூரியினுடைய நிறைவாண்டு மாணவராய் இருந்தவர். அதை விட்டு ஆண்டுடைய பணிக்கென்று பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாசரேத் பகுதிகளிலே வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து அற்புதமான திருச்சபை, ஆசீர்வாதமான பகுதியை உருவாக்கினார். கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சாட்சியாய் வாழ்வது சீடத்துவம். அனைத்தையும் இழந்தாலும் சாட்சியாய் வாழ்வதுதான் சீடத்துவம். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், அவரை பின்பற்றி வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், அவரை பின்பற்றி வாழ்ந்த கர்த்தருடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அதை தொடர்ந்து வந்த திருச்சபை சரித்திர தலைவர்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலைமைகளை கர்த்தரை பின்பற்றுகிறோம்? பணி என்ற ஆதாரத்தை இழந்து இறைப்பணி என்ற ஆதாரத்தை ஏற்று வாழ்ந்தனர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் மரித்து இன்றும் பேசப்படுகிறார்கள். சான்றுள்ள சீடத்துவமாய், சாட்சியை வாழ்கின்ற சீடர்களாய் இன்றும் தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்வர்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்கள் வரை இங்கு பவுலடிகளாரினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மக்களை தங்களுடைய அதிகாரத்தினாலே துன்பப்படுத்தினவர் அதிகாரம் இழந்து ஆண்டவருக்கு அடிமையாகி துன்பத்தினை ஏற்றுக்கொண்டார். அந்தஸ்தை அல்லது அதிகாரத்தை இழந்தாலும் கர்த்தரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். மூன்றாவதாக, அந்தஸ்தை அல்லது அதிகாரத்தை இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். இதுதான் புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்வு. பவுலடிகளாரினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நன்கு அறிவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே
அவருடைய பரம தரிசனத்தின் அழைப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசுவினுடைய தரிசனம், தமஸ்கு சாலையிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராகியத்தோடு சென்ற பவுலடிகளாருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் இழந்தாலும் ஆண்டவருக்காக பாடுகளை, இன்னல்களை ஏற்று இலக்கை நோக்கி பொறுமையாய் ஓடுகிறேன், அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி கடைசியிலே அவர் குறிப்பிடுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடி வெற்றி கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஓட்டத்தை நான் சிறப்பாய் முடித்தேன் என்று சொல்லி சாட்சி உள்ள ஒரு சீடத்துவமாய் பவுலடிகளார் நம் முன் நிற்கிறார். திருமறை நமக்கு அதை ஆழமாய் கற்றுத் தருகிறது. நீங்கள் வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22 4-5. பவுலடிகளாரினுடைய அதிகாரத்தை குறித்து நாம் அதிலே பார்க்கிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 5-6 வசனங்கள். பிலிப்பியர் 3:5-6 வசனங்கள் புனித பவுலடிகளாரினுடைய அந்தஸ்தை குறித்து அதில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:3 அப்போஸ்தலர் 22:3 அவருடைய அந்தஸ்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அதிகாரம் பெற்றவர், அந்தஸ்து மிக்கவர். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 28 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுலடிகளார் கர்த்தருக்காக பட்ட பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக அவர் பட்ட பாடுகளை குறித்து பார்க்கிறோம். இன்னல்களை, கஷ்டத்தை, கடினங்களை குறித்து நாம் அதிலே வாசிக்கிறோம். ஆனாலும் பவுலடிகளார் ஒரு நிச்சயத்தை கடிதத்திலே, நிருபத்திலே குறிப்பிடுகின்றார். ரோமர் 8:35 முதல் 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதிகாரம், அந்தஸ்து அனைத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருக்காய் நல்ல சீடராகி, கர்த்தருடைய பணியாளனாய், திருச்சபைகளுக்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமுள்ள பயனுள்ள பாத்திரமாய் புனித பவுலடிகளார் வாழ்ந்தார். சாட்சியான சீடத்துவமாய் வாழ்ந்தார். சாட்சி உள்ள ஒரு சீடனாய் வாழ்ந்தார். சாட்சியாக வாழ்வதே சீடத்துவம் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாய் காணப்பட்டது. பிலிப்பியர் 3:7 குறிப்பிடுகின்றார், எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ, அவற்றை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முடிகிறதா? எனக்கு லாபம்தான், எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு அந்தஸ்து தான், எனக்கு அதிகாரம் தான். ஆனால் என்னுடைய கர்த்தருக்கு, அவரை சார்ந்து வாழ்வதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் தடை என்றால் அவைகளை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை வசந்தமாய், ஆசீர்வாதமாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ரெவரண்ட் ஸ்வாட்சையருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். கவர்னர் ஜெனரல் ஒருமுறை இந்தியா வருகின்ற போது சென்னைக்கு வருகின்றார். அவர் ஸ்வாட்சையருடைய கல்லறையை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிகாரிகள் கூட்டிச் செல்கின்றனர். தரை மட்டும் கட்டப்பட்ட உடைந்த கல்லறையில் முட்புதராகி கிடக்கின்றது. அந்த கல்லறையும் உடைந்து சிதைந்து. இந்த கவர்னர் ஜெனரல் தன்னுடைய சூவை கலத்தி வைத்துவிட்டு அவர் அந்த கல்லறையின் இடத்திலே மண்டியிட்டு அழுகிறார். வந்த அதிகாரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவர் அழுகிறார்? இவர் அழுது முடித்துவிட்டு எழும்புகின்ற போது அங்கு உடனிருந்த அதிகாரிகள் எல்லாம் கேட்கின்றார்கள், ஏனையா அழுகிறீர் என்று சொல்லி. அங்கு அவர் சொன்ன ஒரு காரியம், என்னை விட உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் இவர், எங்கள் நாட்டில் இருந்திருந்தால் என்னை விட உயர் பதவியில் இருந்திருப்பார், என்னை விட அதிகம் படித்தவர். இவர் மரிக்கின்ற போது அரச குடும்ப கல்லறை தோட்டத்தில் இவருடைய சரீரம் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் என்று சொன்னாராம். ஆனால் ஆண்டவருக்காக அனைத்தையும் இழந்து, தனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டுவிட்டு, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
கர்த்தருக்காக வந்து குறைந்த வயதில் மரித்து புதர்மங்கி போன ஒரு கல்லறைகளுடைய சரீரம் இளைப்பாரி கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். அன்புக்குரிய திருச்சபையே, கிறிஸ்து ஆலய திருச்சபையாரே, சாட்சியாக வாழ்வதே சீடத்துவம். 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான ஒரு சீடத்துவம். ஆதாரத்தை இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். அந்தஸ்தை அல்லது அதிகாரத்தை இழந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவதே சாட்சியான சீடத்துவம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் அதுதான். ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்பி முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. அவர்கள் வாழ்வு சரித்திரம் படைத்தது, சகாப்தமானது. அவர்கள் மரித்து இன்றும் பேசப்படுகின்றார்கள். சாட்சியாய் வாழ்ந்த சீடர்கள், சான்றுள்ள சீடத்துவத்திற்கு அஸ்திபாரமிட்டவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள். எபிரேயர் 12:1 நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, சாட்சியாய் வாழுகிறார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவர்களும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் யாரும் நஷ்டமடைந்ததில்லை. எனவே அன்பு ஆத்தூர் கிறிஸ்து ஆலய திருச்சபையாரே, உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனி நம்முடைய காதுகளில் தொனிக்கட்டும். ஆண்டுடைய மறுவருகை மட்டும் நாம் நம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். சாட்சியாக வாழ்வதை சீடத்துவம் என்பதை உணர்ந்து, அனைத்தையும் இழந்தாலும், ஆதாரத்தை இழந்தாலும், அந்தஸ்தை அதிகாரத்தை இழந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிறைவான நன்மைகளினாலே திருப்திப்படுத்தி சான்றுள்ள சீடர்களாய் மாற்றி நம்மை உருவாக்குவாராக. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், கொரோனா வைரஸினாலே இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களிலே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே வீடுகளுக்குள் முடங்கி இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லை. அதை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட பதற்றமான பயம் நிறைந்த சூழலிலே ஆண்டுடைய கிருபை எங்களை அதிகமாய் தாங்குவதாக. இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை விட்டு, உலக நாடுகளை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போவதற்கு ஆண்டவருடைய நலமளிக்கின்ற கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சிறப்பாக இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாய் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை தியானித்த கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக ஆத்தூர் கிறிஸ்து ஆலய திருச்சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. விரைவாய் நாங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை அர்ப்பணித்து இன்னும் உமக்கென்று எழுமி பிரகாசிக்கவும் உடைய இரக்கத்தையும் தயவையும் வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அரசு சார்ந்த பல்வேறு துறைகள் இந்த கொள்ளை நோய் நீங்குவதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் ஆண்டுடைய கரமிருந்து வழிநடத்தட்டும். விரைவாய் நாங்கள் உடைய பரிபூரணமான நலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பணி செய்கின்ற மக்கள், பல்வேறு நிலைகளிலே உடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்றிருக்கின்ற மக்கள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பல்வேறு நன்மைகளுக்காய் வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு அனைத்தையும் அதனதன் காலத்திலே அற்புதமாய் செய்கின்ற அருள்நாதராகிய கர்த்தர் உடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய சம்பூர்ண நன்மைகளினாலே திருப்திப்படுத்துங்க. உடைய பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்த்து வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல சீடர்களாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பரிசுத்த ஆவியானவரின் அருளினால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம்.
உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே. ஆமென்.